ஓம் சாந்தி. வணக்கம். நம்ம அட்வான்ஸ் பார்ட்டியில் போன தாதா தாதிகளை பற்றிலாம் நம்ம பேசணும். சில பேரை பற்றி இப்பொழுது நமது மதிப்புக்குரிய நிர்மல் சாந்தா தாதி அவர்களை பற்றி நாம் பேசுவோம். நிர்மல் சாந்தா தாதி நம்ம யக்னத்தில் முக்கியமான தாதி. அவங்க பேர் பரதாதின்னு கூட சொல்லுவாங்க. அவங்க பாபாவுடைய நம்ம பிரம்மா பாபாவுடைய லௌகிக்குடைய டாக்டரு. அவங்க எப்போதுமே ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, 3 in 1ன்னுவாங்க. அதாவது லௌகிகத்தில் லேக்கராஜ் தாதா, அலௌகிகத்தில் பிரஜாபிதா பிரம்மா, பரலௌகிக பாபா சிவபாபா எல்லாமே ஒரே பாடியில் இருக்கனால அவங்க ரொம்ப சந்தோஷமாக பெருமையோடு சொல்லுவாங்க, எனக்கு 3 in 1 பாபான்னுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப மதிப்புக்குரிய தாதி அவங்க ஆரம்பத்தில் அவங்க ஃபேமிலி பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அவங்க பாபாவுக்கு 6 பசங்க. அதாவது ஃபஸ்ட்டு கிஷன் சந்த் பையன், பெரிய பையன். ரெண்டாவது கலாவதின்னு ஒரு பொண்ணு பிறந்து சின்ன வயசில் அவங்க இறந்துட்டாங்க. மூணாவது தான் நிர்மல் சாந்தா தாதி. அவங்க ஒரிஜினல் பேர் பார்வதி. ஆனால் பாபா அவங்கள எப்படி கூப்பிடுவாருன்னா பாலுன்னுவார். பாலுன்னா அதாவது அந்த காலத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு மாம்பழம் வருமா, அந்த மாம்பழத்து பேர் பாலு. அவ்வளோ இனிமையாக ஸ்வீட்டாக இருப்பாங்களாம். அதனால் பாலுன்னு தான் கூப்பிடுவாங்களாம். அவங்க அம்மா கூட பால் அம்மானுவாங்க. அதாவது அவங்க அம்மா பேர் யசோதா அம்மா. அதுக்கப்புறம் 4வது புட்டு, அதாவது நவநீதினு அவங்க ஒரு தங்கச்சி. 5வது நாராயண் தாதா, அதாவது பையன். 6வது சூர்யா. இப்போ இந்த 6 பேரில் சூர்யா தாதி தான் இப்போ இருக்கிறாங்க பாம்பேயில். மீதி பேர்லாம் வைக்தமாயிட்டாங்க. இப்போது ஆரம்பத்தில் அவங்க பாபா பெரிய பிஸ்னஸ்மேனில் டைமண்ட் பிஸ்னஸ். கல்கட்டாவில் சார்லி ஆகுன்னு இருக்குது. இப்போ நான் அதை நியூ மார்க்கெட்டுன்னுவாங்க. ஃபேமஸான இடத்துல அவங்களுடைய பங்களா 4 மாடி கட்டுறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் கடை, 2வது ஃப்ளோரில் பாபா வீடு, 3வது ஃப்ளோரில் அவங்க பார்ட்னர் சேவக்ராம். இந்த கடை பேர் லேக்ராஜ் சேவக்ராம் அண்ட் சன்ஸ்னு இந்த கடை ஃபேமஸான முக்கியமான இடத்துல இருக்குது. அது கொஞ்சம் தள்ளி ஆனந்த் கிஷோருடைய ஒரு கடை, இந்த லக்ஷ்மண் அவர் பேர். அவரும் அவங்க சொந்தக்கார். இப்போ இவங்களுடைய ஃபேமிலியில் இவங்க அண்ணா பையன் விஸ்வகிஷோர் தாதா. அவரும் பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். அவரும் ஒரு கடை வச்சுருந்தார். இப்போ பாபா ஆரம்பத்தில் பிஸ்னஸ் பண்ண சொல்ல நல்லா டேக்ட்ஃபுல்லாக அழகாக பண்ணுவார். அப்போது நல்ல டிசைன்லாம் பண்ணி பாபா என்ன செய்வார், தாதி கழுத்தில் போட்டுருவார். போட்டுட்டு இது மாதிரி காதில் இதெல்லாம் போட்டு அவங்க மார்க்கெட்டில் சின்ன வயசில் அப்படி சுற்றுவாங்க. அப்போது இதை பார்த்துட்டு, இந்த டிசைன் பார்த்துட்டு அந்த காலத்தில் பிரிட்டிஷில் ராஜாக்கள், அந்த பிரிட்டிஷ் பரம்பரை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அப்புறம் நம்ம இந்தியாவில் ராஜா ஃபேமிலி அரச குடும்பத்தில் அதை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்க, உடனே இந்த கடையில் ஆர்டர் பண்ணுவாங்க. இது யார் செய்தது, எந்த கடை. அப்போது லேக்ராஜ் தாதா கிட்டே வருவாங்க, இது மாதிரி டிசைன் எங்கே வேணும்னு. இப்போ பாபா என்ன செய்கிறாரு, அவங்க கழுத்தில் போட்ட புது டிசைனு போட்டுமா இதை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாபா கேட்டோடனே இவங்க அழுவாங்க, கொடுக்க மாட்டேன்னு. இப்போ பாபா யுக்தியோடு சொல்லுவார், குழந்தை இது நீ நேற்று ரொட்டியை சாப்பிடுவியா, சாப்பிட மாட்டேல்ல, இது பழசாச்சு, உனக்கு 4 வேறு டிசைனில் ஒன்று பண்ணி போடுறேன்னு சொல்லி அதை வாங்கி பாலிஷ் பண்ணி நல்லா அழகாக தங்கனா வெள்ளி பெட்டில் வச்சு கொடுத்துருவார். வைரம்னா தங்கப்பெட்டில் வச்சுக்கூடாது. இது மாதிரி பாபா பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணிடுறாரு. அப்போ பாபா இவங்களை சின்ன வயசில் இவங்க ஜாலியாக விளையாட்டு அது மாதிரி சொல்ல பாபா ஒரு முறை என்ன செய்வார், கடையில் பிஸியாக இருந்து ஒரு நாள் வைரத்தெல்லாம் பார்த்துனே இருப்பார். அப்போது இந்த நாராயணும் இவங்களும், அதாவது நிர்மல் சாந்தா தாதியும் சின்ன வயசில் அப்படி பாப்பா கிட்ட வருவாங்க, விளையாடுவாங்க. அப்படியே அந்த கையில் வைரத்தை தட்டி விட்டுறாங்க. பாபா எந்த விதத்துலேயும் கோவப்பட மாட்டார். இன்னமா இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவார். அப்போ போங்க உங்களுக்கு டைம் ஆச்சு, ஸ்கூல் போங்கன்னு சொல்லிவிடுவார். அந்த வைரங்கள்லாம் அங்கங்கே சிதறிக்கும். இவங்க போயிடுவாங்க. அப்புறம் பாபா வியாபாரம் முடிச்சுட்டு போயிடுவார். ஒரு நாள் இது மாதிரி பண்ணிட்டு மறுநாள் என்ன செய்தாங்க, இவங்க எப்போதுமே வாக்கிங்லாம் போவாங்க. பாபா கூட காரில் போவாங்க. அப்போ விக்டோரியா ஹால், கல்கட்டாவில் ஃபேமஸான இடம். அது பக்கத்தில் தான் ஈடன் கார்டன், அதாவது கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி இண்டோர் ஸ்டேடியம் பெருசாக இருக்குது. அந்த ஏரியாவில் தான் இவங்க வாக்கிங் பண்ணுவாங்க. அப்போது இவங்க என்ன செய்தாங்க, கொஞ்சம் தூரம் அப்பா கிட்ட வாக்கிங் பண்ணிட்டு 10 நிமிஷத்தில், பாப்பா எனக்கு வீட்டுக்கு போகணும், என்னம்மா இருந்துச்சு.
வயிறு வலிக்குது பாபான்னு. உடனே பாபா கார் டிரைவர்கிட்ட பசங்களை வீட்டில் விட்டு திரும்பி வந்துடுன்னு சொல்லுவார். இவங்க நேராக வீட்டுக்கு வந்து மேலே போகாத கடைக்குள்ளே போயிட்டு அங்கங்கே இருந்த வைரத்தெல்லாம் பொறுக்கி வச்சுப்பாங்க. அப்போது க்ளீன் பண்ணுறவங்க அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரு ஒருத்தர் இருப்பார். இவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. மறுநாள் வந்து பாபா வந்து சாப்பிட்டுட்டு கிப்ட்டுட்டு அப்புறம் 10 மணி மேலே வந்து கடையை பார்த்தா கடை அங்கங்கே இது டேபிள்லாம் நிறுத்திருக்கு, பீரோலாம் தள்ளியிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தேடி கீடி அந்த கடையை ஒரு அலங்கோலம் பண்ணாங்க. அப்போது வந்து பாபா கேட்கு யார் வந்ததுன்னு. அப்போது அவங்க சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி உன் பொண்ணும் அந்த பையனும் வந்து வந்தாங்க, காலையில் வந்துட்டு போயிட்டாங்கன்னு. அப்போது பாபா புரிஞ்சுக்கினார், ஓஹோ இவங்க ஏதோ எடுத்துருக்குறாங்க. சரின்னு பாபா மாறின வந்து ஒன்றையும் கேட்கல, அதை பற்றியும் கேட்கல. ஆனால் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, என்ன கேட்க போகிறாரோ பயந்துன்னே இருந்தாங்க. அப்போ என்ன செய்தார் பாபா, குழந்தைகளே நாளைக்கு வந்து சண்டே, அப்போ வந்து நம்ம கோல்ட் ஸ்மித், அதாவது அந்த இது பொற்கொள்ள வருவான், அவனுக்கு வந்து நகையெல்லாம் செய்யணும் சொல்ல, உனக்கு வந்து புதுசாக ஒரு நெக்லஸ்ஸு, உனக்கு பையனுக்கு வந்து மோதிரம் என்ன வேணும் உங்களுக்கு செய்து தரேன். ஆனால் அதுக்கு அந்த இதில் வந்து நிறைய வைரக்கல் வைக்கணும். ஷாப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது வைரம் கல்லுங்க, உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொன்னோடனே இவங்க எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் அவங்க எடுத்ததெல்லாம் ஒரு 5-6 கல்லுங்க, இவங்க ஒரு 5, அதை வந்து பாபா வாங்கிட்டு இது மாதிரி யுக்தியோடு பாபா நடந்துப்பார். அப்புறம் பாபா வந்து இவங்களுக்கு வந்து தான சம்ஸ்காரம் நிறைய இருக்குது. தானம் புண்ணியம் பண்ணுறதுல பாபா வந்து டெய்லி ஒரு 5 ரூபா கொடுத்து நீ போய் சாக்லேட்டு பிஸ்கெட்லாம் வாங்கிக்கோ கடையிலன்னு. இவங்க போயிட்டு மேலும் சொல்லுவார், நீ இதில் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் தானம் பண்ணோம், புண்ணியம் உனக்கு ரொம்ப கிடைக்கும் அப்படின்னோடனே இவங்க என்ன செய்வாங்க, அந்த 5 ரூபா தானம் பண்ணிவிட்டு கடைங்களில் போயிட்டு பிஸ்கெட் சாக்லேட்டு வாங்கிட்டு பைசா கேட்டால் அப்படி கை காட்டுருவாங்க. கடைக்கு வந்து பில்லு வந்துடும். பில்லு வந்தோடனே பாபா வந்து பார்ப்பார், மேனேஜர் பில்லு காட்டுவார், இது இன்னும் அது யார் வாங்கினது, உங்கள் பொண்ணு தான் வாங்கிடுவாங்க. உடனே பாபா கூப்பிட்டு கேட்பார், நான் தான் உனக்கு கொடுத்தேன் செலவுக்கு, நீ ஏன் கடன் வாங்கினேன். அப்போது தாதி சொல்லுவாங்களா, இல்லை நீங்கள் சொன்னீங்களா தானம் பண்ணால் புண்ணியன்னு, நான் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டேன்னு. அப்போது பாபா வந்து உள்ளுக்குள்ளே சிரிச்சுப்பார், அதாவது தான சம்ஸ்காரம் இருக்குதுன்னு ரொம்ப பெருமைப்படுத்துவார். அது மாதிரி அவங்க சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் இருந்திருக்கு. அப்புறம் அவங்க ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்ல ஸ்கூலில் வந்து அவ்வளோ அவங்களுக்கு படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு 4வது 5வது தான் படிச்சுட்டாங்க, மார்க்கு கொஞ்சம் எடுப்பாங்க. கடைசியில் எக்ஸாம் டைமில் என்ன செய்வாங்களா, அந்த டீச்சருக்கு ஏதாவது பாபா அடிக்கடி இவங்களுக்கு மோதிரம் அது இது செயின் இது வலையில் போட ஏதாவது ஒரு மோதிரத்தை கொடுத்துருவாங்களாம், கோல்டு கொடுத்தோடனே எக்ஸாமில் இவங்க கரெக்ட் மார்க் எடுத்து பாஸ் ஆக்கிடுவாங்க. இது யுக்தியோடு செய்வாங்களாம், இதெல்லாம் எழுதிக்கிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி அவங்க படிப்பில் அவ்வளோ ஆர்வம் இல்லை, ஆனால் அவங்க குணங்கள்லாம் நல்லா இருந்தாலும் எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து டீச்சருங்களுக்கு எல்லாம். அதுக்கப்புறமா இவங்க ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, இவங்க அம்மா யசோதா மாதாஜி வந்து ரொம்ப பக்தி, அதாவது சிவபக்தி எல்லா பக்தியும் இருக்குது அவங்க. அப்போது அடிக்கடி அவங்க பாபா கிட்ட சொல்லுவாங்களாம், இன்றைக்கி இந்த சாமிக்கு இது விரதம் இருக்கணும், நாளைக்கு அந்த விரதம் இருக்கணும், அதுக்கு 2 நாள் பொறுத்து இவங்களுக்காக விரதம் இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அப்போ பாபா சொல்வாரா, இந்த மனைவி இருக்கா பாரு 365 நாள் என்னை வந்து விரதம் இருக்க வச்சுவாங்க போல சொல்லுவார், அவ்வளோ ஜோக்கா. அது மாதிரி அவங்க பக்தியில் எடுத்துல நல்ல பூஜைலாம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் எல்லாருமே. அதாவது குழந்தைங்கள கூட ஏதாவது பூஜை பண்ண சொல்லு. அப்போது நிர்மல் சாந்தா தாதி என்ன செய்வாங்களோ, அந்த விநாயகருக்கு அப்படி ஒரு புள்ளியாக அந்த ஒரு இது வச்சுட்டு பூஜை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்களாம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நல்ல ராயல் ஃபேமிலியில் வீட்டில் வேலைக்காரங்க இருக்கிறாங்க, தரை வந்து காலைப்படும், அது மாதிரி ஃபுல்லாக கார்பெட் இருக்குமா, கார் இருக்கும் எப்போதுமே. அப்புறமா வந்து இவங்க வந்து ஏதாவது தலை வாரணும் எது இருந்தாலும் வேலைக்காரங்கள் தான் வச்சுருப்பாங்க. ஒரு கர்ச்சி இருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க, கைத்தட்டி வேலைக்காரன் வந்து எடுத்து கொடுப்பாங்களாம். அவங்க ஆங்கிலோ இண்டியனு சமைக்கிறதுக்கு எல்லாமே இருந்தாங்களாம் அவங்க வீட்டில். அது மாதிரி நல்லா வெல்டுடாக இருந்தாங்க. அப்போது இவங்க கூட வந்து விஸ்வகிஷோர் தாதாவுடைய ஒய்ஃபு தான் சந்திரி தாதி வந்து பாபாவுடைய ஒரு மருமகள் மாதிரி, அதான் அண்ணன் பையனுடைய ஒய்ஃப். ஆனால் பாபா வந்து அவங்கள தன் மகள் மாதிரி அப்படியே வச்சுருந்தார். அப்போது சந்திரின்னா ஆரம்பத்தில் அந்த காலத்தில் டார்ஜிலிங் சந்திரா, அதாவது ஆரஞ்சு பழம் வரல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, அது வந்து அவங்களுக்கு தான் டியூட்டி கொடுப்பாராம். நீ வந்து ஒரு டெய்லி ஒரு கூடை வாங்கிடுவாங்களாம், அது ஜூஸ் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் கடையில் இருக்கிறவங்க யாராவது கஸ்டமர்ஸ் வந்தால் கூட கொடுப்பாங்களாம். அது அவங்கள எப்போதும் பாபா வந்து
சந்துரு பேட்டி, சந்துரு பேட்டா பேட்டான்னு கூப்பிடுவாராம். அது மாதிரி அதே மாதிரி வந்து 3வது பொண்ணு வந்து புட்டு இல்லை, அவங்க பேர் நவநீதி, அவங்க அன்போடு புட்டு புட்டுன்னு கூப்பிடுவாராம். இது மாதிரி அப்படியே பாபா வந்து வளர்க்க சொல்ல, ஒரு முறை வந்து அவங்க வீட்டில் ஒரு ஏழை பிராமின் லேடி வந்தாங்களாம். அவங்க பொண்ணுக்கு கல்யாணம். அதனால் அவங்க வந்து என்ன செய்தாங்க, பாபாவுடைய ஒய்ஃப் யசோதா தாதிக்கிட்ட எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, கல்யாணத்துக்கு பணம்லாம் கேட்டுக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்து பாபா இல்லை, நான் வந்து உனக்கு விஷயம்லாம் கேட்டுட்டு நான் பாபா வந்த பிறகு கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவங்க அவங்க அம்மா சொல்லிவிடுவாங்க. இந்த விஷயத்த தாதி பின்னாடி இருந்து பார்த்துக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கிச்சன்லேருந்து கேட்டாங்க. கேட்டுட்டு பின்னாடி கிச்சன் வழியாக பேக் சைடுக்கு டோரில் போயிட்டு அந்த லேடிக்கிட்ட, அந்த புவர் பிராமின் லேடிக்கிட்ட 2 வளையலும் கைட்டு கொடுத்துட்டு, இதை வச்சுக்கோ, உன் கல்யாணத்தை நடத்திக்கோ, அது இப்போ பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தில் இதை போடு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க வாங்கவே மாட்டோம், பயப்படுவாங்க. ஏன்னா யாராவது தெரிஞ்சால் என்ன சின்ன பொண்ணுக்கிட்டேருந்து திருடி வந்தா அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லி பயந்துனே அவங்க நெசதான் வாங்கிட்டு போயிட்டாங்க. இவங்கள வந்துட்டாங்க, சொல்ல யாருக்கும் எதுவும் சொல்ல. அப்புறம் அந்த அம்மா என்ன செய்தாங்க, அந்த பிராமின் லேடி கடையில் போயிட்டு மேனேஜர்கிட்ட இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. மேனேஜர் வந்து பாபா கிட்ட சொல்லிட்டார் இந்த விஷயத்த. பாபாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. பாபா வீட்டில் வந்து பார்த்தா சாப்பிடும்போது இன்னும் அவங்க கையில் வளையலுக்கான என்ன இப்போ இவங்க ஒன்றும் பேசலையா, 2 வாட்டி கேட்டாராம். அப்புறம் இது மாதிரி உண்மையை சொன்னாங்களே, இது மாதிரி அந்த லேடி வந்தாங்க, அம்மா வந்து எதுவுமே உதவி செய்யலை, அதனால் நான் கொடுத்துட்டேன்னு. ஆனால் பாபா வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே சிரிச்சுனாராம், ரொம்ப தான சம்ஸ்காரம் இருக்குது. ஆனால் திருப்பி வாங்கி வட்டமாக கேட்டாங்களே, இல்லை இல்லை, தானம் கொடுத்த பொருளை வாங்கக்கூடாது, அந்த லேடிக்கு நான் கொடுத்துட்டேன்னாராம். அது மாதிரி பாபா வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அவங்கள வந்து நல்லா வெல்டுடாக வளர்த்துருந்தார். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 15 வயசில் வந்து பாபா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அது முன்னாடி பையன் வந்து கிருஷ்ணன் சந்துக்கு ராதிகான்னு ஒரு பொண்ணு, அவங்க தான் வந்து பிரிஜிந்திரா தாதி, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து தாதிக்கு 15 வயசில் ஒரு பெரிய அந்த சிந்தி பரிவாரத்தில் பெரிய பணக்காரங்க, அவங்க மோத்திராம் முக்கி பரிவார்னா அந்த எட்டு அந்த சிந்திக்கலாம், அது மாதிரி பரிவாரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சார். அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து மோத்திராம் முக்கி. நல்ல வெல் டு டு ஃபேமிலி. அவங்க மாமியாருக்கு வந்து பாபா மேலே நல்ல ரெஸ்பெக்ட், அவங்க மாமனாருக்கலாம். அப்போ இவங்க அப்படியே வந்து கல்யாணம் ஆனால் கூட பாபா வீட்டுக்கு வருவாங்க, டெய்லி வந்துட்டு பாபா கூட பேசுவாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு பாபாவே வந்து காரில் எடுத்து போய் விட்டு வருவார். இப்படிலாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாபா வந்து சத் சங்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல பாபாவுக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த சத் சங்கம்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ சொல்லுவாங்களா, பாபாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படி தான் சொல்லியிருந்தாங்களா. இவங்களுக்கு ஞானத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாமா ஞானம் கேளுன்னா கூட கேட்க மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுல ஒரு முறை என்னாச்சு, இவங்களுக்கு ஒரு குழந்தையே ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சுல. அப்போது டெய்லி பாபா வந்து கார் அனுப்பல, நாளைக்கு எனக்கு கார் அனுப்புறீங்களா, நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாமான்வார். இது கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எங்கள் அப்பா எது கேட்டாலும் கொடுப்பாரு, வானத்துலேருந்து சந்திரனை கேட்டாலும் நட்சத்திரத்தை கூட கொடுத்துருவாரு, அப்படிப்பட்டவர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி மன வருத்தத்தோடு வீட்டுக்கு போயிட்டு நேராக போய் படுத்துடுறாங்க. படுத்தவுடனே இவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் கனவு வருது. அதாவது பாபா தெரிகிறாரு, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தெரியாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அப்படியே ஒளியாக இருக்குது. அதுக்கப்புறம் பாபா வந்து கிருஷ்ணராக தெரியுது அடிக்கடி. அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, குழந்தை இனிமேல் உனக்கு வந்து உலகத்துக்கே நீ வழிகாட்டணும், எழுந்துரு, டைம் வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிற மாதிரி. அப்போ தான் புரிஞ்சுனா, ஓ பாபா தான் கடவுள், பாபா தான் கிருஷ்ணர் சொல்லி புரிஞ்சுன்னு மறுநாள் வந்து பாபா கிட்ட வந்து ஓடோடி வந்து அழுகுறாங்க. இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நீங்கள் என்ன சொல்லிங்களே கேட்குறேன்னு சொல்லி. அப்படியே வந்து பாபா கிட்டே இருந்துடுறாங்க யக்னத்தில். அவங்க வீட்டில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் நீ போ வீட்டுக்கு, ஆனால் சத்சங்கெல்லாம் கேட்கக்கூடாது, இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. ஒரு முறை அவங்க மாமனார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி, நீ போனீன்னா உன்னை காலை உடச்சிடுவேன்னாராம். உடனே இவங்க சொன்னால், நான் இந்த வீட்டுக்கு நான் வந்து என்னை காலை உடைக்கத்தான் கூப்பிட்டு திருமணம் பண்ணிக்கினேன் அவங்க பையனுக்கு சொல்லி கோச்சின்னு இவங்க நான் நடந்தே போகிறேன்னு சொன்ன உடனே இவருக்கு ஆச்சரியமா, நீ எப்படி நடந்து போ, ரொம்ப தூரமாக பாபா வீட்டுக்கும் அவங்க மாமனார். அப்போது இவங்க பாதி கொஞ்சம் தூரம் நடந்தாங்களா, அவங்களால நடக்க முடியும், ஏன்னா அவங்க பழக்கமே இல்லைல்ல. அப்போ கொஞ்சம் தூரம் போனால் ஒரு மாட்டு வண்டி வந்து தான், மாட்டு வண்டி வந்தோடனே என்னை ஏற்றின்னு பாப்பா அங்கே பஸாரில் இறங்கிறேன்னு. அவன் பயந்துட்டானா, இன்னும் இவ்வளோ நகை போட்டுன்னு ஒரு பொண்ணை எட்டு போனால் யாராவது ஊழங்க என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டு முடியாதுன்னு நான். அப்புறம் இவங்க கெஞ்சி கேட்டு எப்படியாவது எதுக்க நீ தைரியமாக நான் பார்த்துக்கிறாங்க, கிட்ட வந்தோடனே இறங்கிறேன்னு சொல்லி அதுக்கு மாட்டு வண்டியில் ஏறி
பஜாரில் வந்து இறங்கி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, பாபா வந்து கார் டிரைவர் அனுப்பிச்சிடாரு. ஆனால் அவங்க மாமனார் என்ன சொல்லிட்டாரு, இன்றைக்கி என் மருமக வரமாட்டாங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிடாரு. இந்த விஷயம் வந்து தாதிக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லோரும் தெரிஞ்சுட்டு இது மாதிரி என்ன வந்து அடிக்க போகிறேன்னு சொன்னார். இது மாதிரி சொன்னோன்னே பாபா இனிமேல் அங்கே போவேணான்னுறாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க எங்கேயே பாபா கிட்டே இருந்துடுறாங்க. அவங்க மாமனார் மாமியார் கொஞ்சம் பாபா ரொம்ப மதிப்பு இருந்தால நாங்கள் குழந்தைய வளர்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை அவங்க வளர்த்தாங்க. அவங்க பொண்ணு பேர் ரத்னா. மம்மா புக்கில் அவங்க ஃபோட்டோலாம் இருக்குது. அது மாதிரி தாதி வந்து அப்படியே வளர்கிறாங்க. அதுக்கப்புறமா பாபா யக்ஞத்தில் வந்து இவங்கள வந்து எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து எந்த வேலையும் தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி இளவரசியாட்டம் வளர்த்துருக்காங்கல்ல. அப்போது ஒரு முறை பாத்திரம்லாம் துலக்கணும்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ இவங்க என்ன செய்தாங்க, பாத்திரம் துலக்கிறதுக்காக அந்த பெரிய அண்டா இருக்கும், பெரிய பெரிய அண்டா. இவங்களுக்கு எப்படி தெரியாது இல்லை. அதனால் அது உள்ளே போயிட்டு இந்த சபினாலாம் போட்டு அப்படியே அந்த பாத்திரத்தை காலால் தேய்ச்சி சுற்றுறாங்க. பாபாவும் அம்மாவும் தூரத்துலேருந்து பார்க்குறாங்கன்னா அந்த பாத்திரம் சுற்றுத. இது என்ன விஷயம்னு பார்த்தா கிட்ட வந்து பார்த்தா இந்த தாதி வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படியே ஒரே சிரிப்பாக இந்த பாபாவுக்கு. அப்புறம் பாபா வந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அம்மா மூலயமா எல்லாம் அம்மா மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு. அப்போ ஒரு முறை என்னாச்சுன்னா, ஒரு பிரதர் ஒரு சிஸ்டருடைய செப்பல் இருந்துடுச்சு. அப்போ தாதி சொன்னாங்க, நீ போய்ட்டு கடையில் போய் செப்பல் தச்சுன்னு வந்துட்டு. இப்போ பாபா சொன்னாராம், ஏன் நீ விஸ்வ மகாராணி ஆவது தெரியும், உனக்கு செப்பல் தைக்க தெரியாதான்னொடனே அவங்களுக்கு ஒரு டச் ஆச்சாகும். உடனே போயிட்டு கடையில் போய் எல்லா சாமானம் வாங்கி அந்த காப்லர், அதாவது இந்த செருப்பு தைக்கல எப்படி தைக்கணும் எல்லாம் கற்றுக்கின்னு ஃபஸ்ட்டு செருப்பு பாபாவுக்கு தைச்சி கொடுத்தாங்களாம். அது மாதிரி யக்ஞத்தில் அப்புறம் அம்மா யக்ஞத்தில் ஒரு 300 பேருக்கு அவங்க செப்பல் தைச்சி கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே அவங்க கார்லாம் ஓட்டுவாங்களாம் அந்த காலத்தில். இப்போ கார்லாம் கற்றுக்கின்னு கார் ஓட்ட சொல்ல பாபா வந்து ஒரு பங்களாவில் இருந்தாது. இவங்கெல்லாம் இங்கே இருந்தாங்களே. அப்போ கராச்சியில் வந்து இது கர்ஃப்யூலாம் இருந்து ஒரு கலாட்டாலாம் இருந்தில்ல அந்த டைமில். அப்போது என்னாச்சுன்னா, இவங்க காரில் பாபா உட்காந்து போய் சொல்ல அந்த போலீஸ்காரன் நிறுத்தினானா. உடனே இவங்க நிற்காத அப்படியே போயிட்டானோ. விசில் அடிக்கிறானோ நிற்கவே இல்லையா. பாபா சொல்ல, என்னம்மா இது மாதிரி பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது உன்னை இது பண்ணிவிடுவானே. அதெல்லாம் ஒன்றையும் நடக்காது பாருன்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு சொல்ல என்ன சொல்லிட்டாங்களா, அந்த போலீஸ்கிட்ட டோலிலாம் கொடுத்துட்டு, இந்த பாருங்க இந்த குதா தோஸ்து பின்னாடி உட்காந்துருப்பார், இவர் இருக்கும்போது என் வண்டியை வந்து நீங்கள் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சின்ன பொண்ணு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க. அவருக்கே ஒரே ஆச்சரியமாகிடுச்சு. அந்த பேர் அவங்க நம்பர் நோட் பண்ணதில் அழிச்சிட்டாரு. அதே மாதிரி பாபா வந்து ஆரம்பத்தில் கராச்சியில் பங்களாலாம் வாங்கல. அந்த பந்தனத்தில் வருவங்க இந்த மண்முனி தீதி இது மாதிரி பரிமாறம் வந்துட்டாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு பங்களா, அப்புறம் கன்னியாசூர் பங்களா, பாபா ஒரு பங்களா, அது மாதிரி வாங்கிச்சுல. பாகிஸ்தானில் ஹோம் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு, நீ போயிட்டு பங்களா வந்து இதே காலியாக இருக்கும், சாவி வாங்கின்னு வாங்க இவங்க அனுப்புகிறாரு. இவங்க வந்து சின்ன ஃப்ராக் போட்டுட்டு கார் எடுத்துன்னு அவங்க மினிஸ்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு சாவி வேணும்னு. அப்போது அந்த செக்ரட்டரி சொல்லார், என்ன ஒரு சின்ன பொண்ணு வந்து இன்னும் இது மாதிரி விளையாட்டாக கேட்குது. இல்லை எங்கள் யக்ஞத்தில் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எங்கள் பாபா வாங்கின்னு வர சொன்னார். அதெல்லாம் முடியாது, இவங்க கட்டாயம் வாங்கினே தீரணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த மினிஸ்டர்கிட்டேருந்து சாவி வாங்கின்னு வந்துடுறாங்க. அவ்வளோ தைரியமாக அந்த காலத்தில் இருந்துக்கிறாங்க. அப்போ வந்து பாபா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாராம். அதுக்கப்புறம் இவங்க வந்து யக்ஞத்தில் வந்து சேவையில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தனால பாபா வந்து எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சார். முதல்ல பாம்பேயில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கல்கத்தாவில் இவங்க கூட வந்து சந்திரி தாதி இவங்கள இருந்துக்கிறாங்க. அப்போது நல்ல சேவை நடிச்சல இவங்க வந்து பீகார், ஒரிசா, அஸ்ஸாம், பெங்கால் இங்கெல்லாம் வந்து நிறைய சேவை பண்ணின்னு இருந்தாங்க. அப்போது வந்து இவங்க தாதி வந்து ஃபேஸை பார்த்தாலே எல்லாருக்கும் பிரம்மா பாபா ஞாபகம் வரும். ஒரு முறை என்ன செய்தாங்களா, இவங்களை வந்து பாபா மாதிரி தலைப்பாலாம் கட்டி மீசெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டாங்களாம். எல்லாரும் பார்க்குறது பிரம்மா பாபா தானே கேட்பாங்க. இல்லை இது தாதி வாங்கலாம். அது மாதிரி இவங்க. அதுக்கப்புறம் சென்டரில் எல்லா சிஸ்டர்ஸுக்கும் டெய்லி நைட்டில் உட்கார வச்சு நான் டின்னர்லாம் முடிச்சோடனே இந்த யக்ஞ ஸ்டோரிலாம் சொல்லினே இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன இதில் ஆச்சு, அது மாதிரி பாபா கதை எல்லாம் சொல்லினே சொல்லும். இப்போ மணி 10 ஆனோடனே இவங்கள உடனே என்ன செய்வாங்களா, 10 இதோட பஸ், அதுக்கு மேலே எல்லாம் போய் தூங்குவாங்களாம். எல்லாருக்கும் நல்லா யார் வந்தாலும் டோலி கொடுக்குது. அந்த யக்ஞத்தில்
என்ன பண்ணோம் எல்லாம். அதே நேரத்தில் சிக்கனமாகவும் இருப்பாங்களாம். அதாவது அவங்க கூட இருக்கிற தாதி இருக்கிற இப்போ ருக்மணி தீதி இருக்கிறாங்களே, அவங்க சொல்லுவாங்க, இந்த ரப்பர் பேண்டுல நாங்கள் அனாவசியமாக அந்த அது நம்ம நம்ம இது பண்ணுவாங்களே அந்த முடியில் அதாவது போட்டுவாங்களே அந்த ரப்பர் பேண்டு, அதை வந்து அங்கங்கே போட்டுருவாங்களாம். அது கூட தாதி சொல்லுவாங்களா, இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னுவாங்களாம். அது மாதிரி தாதி வந்து யக்னத்தில் இருந்தாங்க. அந்த தாதியை பார்க்கறதுக்கு வரவங்களுக்கெல்லாம் பாபாவுடைய நினைவு வரும். அந்த மாதிரி குஷியோடு இருந்தாங்க. யக்னத்தில் வந்து மவுண்ட் ஆபில் அவங்க வரும்போது அவங்கள பாபா பார்க்கும்போதெல்லாம், உன்னை பார்த்தாலே பாபாவுடைய நினைவு வருது, உன்னுடைய முகத்தால் பாபாவுடைய வெளிப்படுத்துகிறேன்னு பாபா வந்து அடிக்கடி அவங்களை அவைத்த பாபா ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்புறம் நம்ம ஃபாரினில் ஃபஸ்ட்டு நம்ம பெரிய ஒரு விஐபி அவர் வந்து ஸ்டீவ் நாராயண் கயானாலேருந்து வந்து, அவர் வந்து இந்தியாவில் வந்து பங்களாதேஷ், நேபாள், இந்தியாவுக்கு தூதராக இருந்தார். அப்போது வந்து பங்களாதேஷில் இந்த சென்டர் ஆரம்பிக்கணும், இவங்க அடிக்கடி மீட் பண்ணி பேசுவாராம். இது மாதிரி தாதி சொல்லுவாங்கன்னா, எப்படியாவது பங்களாதேஷில் வந்து சென்டர் உருவாக்கணும்னு சொல்லி அவங்க அது அவர் மூலயமா பங்களாதேஷில் கூட இப்போ நம்ம கிளாஸஸ்லாம் ஆரம்பித்து அந்த மாதிரி சேவை பண்ணிக்கிறாங்க தாதி. அப்போ தாதி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஊருக்கும் போனாங்க. எல்லோரும் உங்கள் பரதாதி கூப்பிடுங்க, இந்த அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியாலாம் போயிடுறாங்க. அப்போ ஒரு முறை வந்து இவங்க வந்து லண்டனில் ஒரு மியூசியத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே வந்து இப்போ ராணியில் அவங்களுடைய நகையெல்லாம் வச்சுருக்க ஒரு மியூசியம். அதை பார்த்துனே வர சொல்ல அந்த மியூசியத்தில் ஒரு ஏர்பின், அதாவது அந்த தலையில் வைப்பாங்களே அந்த ஏர்பின் இருந்தது. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு உடனே பழைய ஞாபகம் வந்துச்சு. அதாவது இவங்க அதான் பாபா பிரம்ம பாபா பண்ணது இது எங்கள் அப்பா பண்ணி கொடுத்தாரு, இது இளவரசி எலிசபெத் ராணிக்கு அப்படின்னு சொல்லி அந்த மியூசியத்துக்கு மேனேஜர், இதில் வந்து மியூசிக் வரும். அந்த மேனேஜர் ஒரே ஆச்சரியமாச்சு, இது வந்து சீக்ரெட்டு, ராணியுடைய சீக்ரெட்டு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவனுக்கு ஒரே டவுட் ஆகி, அப்புறம் ராணிக்கு மெசேஜ் போகுது. ராணி வந்து உடனே அவங்கள எல்லோரும் அழைச்சினோன்னு சொன்னால் பார்த்தா இவங்க போகிறாங்க எல்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸில், கூட சிஸ்டர்ஸ்லாம் போயிடறாங்க பெங்கால்லேருந்து லண்டன். அப்போது எலிசபெத் ராணி இவங்களை பார்த்தோன்னே அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்களா, ஐயோ நீ அப்படி ஆகிட்ட, இப்படி நீ எப்படி இருந்த சின்ன வயசில், நீ வந்து இப்படி ஆகிட்டே ஒயிட் ட்ரெஸ்ஸில், நீ சாமியார் ஆகிட்ட, இப்போ இவங்க எப்படி இருக்கிறார் உங்கள் அப்பா அப்படிலாம் கேட்டாங்க. அப்புறமா லேக்ராஜ் தாதானா ரொம்ப எங்களுக்கு ரொம்ப நல்ல ஜுவல்லர், அவர்கிட்ட நாங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கிறோம், அப்போ வந்து நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுன்னு எல்லாம் சொல்கிறாங்களா ராணி. ஆனால் இவங்க தான் சாப்பிட மாட்டாங்களா, பிரம்மகுமாரிஸ்ன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாம் கொடுத்து அவங்கள வழி அனுப்பிச்சாங்க. அது என்னென்னா சின்ன வயசில் பாபா வந்து இவங்களை பிரின்சஸ்ஸு இது மாதிரி எல்லாம் வியாபாரம் பண்ண சொல்லி இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போவார். அவங்க அம்மா யசோதா தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பசங்களெல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணி, இளவரசிக்கிட்ட போகிறீங்க, பெரிய பெரிய பணக்காரர்களை போக சொல்ல அவங்கள கூட அனுப்ப சொல்ல நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி அனுப்போம். அப்போ இவங்க ஒரு ஏர்பின் வச்சுறாங்க. அதில் வந்து என்னென்னா டைமண்ட்லாம் பதிஞ்சிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து 5 நிமிஷம் பொறுத்து ஒரு மியூசிக் வரும். அது மாதிரி பாபா அவங்களுக்கு செய்து கொடுத்தார் சின்ன வயசில். இது நிர்மல் சாந்தா தாதி சின்ன குழந்தையரசில் அந்த இளவரசி எலிசபெத் ராணி அவங்கள கூப்பிட்டு மடியில் வச்சு அப்படியே பேசினு சொல்ல அந்த இதை பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் பாபா கிட்ட சொன்னாங்களே இது மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி, அப்புறமா பாபா வந்து செய்து கொடுத்தாரு. அந்த இது தான் அங்கே இருக்குது. அது பார்த்தோன்னே அவங்களுக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சு. அதாவது 70 வயசு 80 வயசில் கூட அந்த ஞாபக சக்தி இருந்துன்னு எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இளவரசி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்கள சந்திச்சது. பாபா வந்து அந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்து அவங்கள வந்து ராயலாக வளர்த்துருக்கிறார் எல்லாருமே. பாபா வந்து அவங்கள வந்து ஈஸ்டர்ன் ஜோன், அதாவது இந்த 5 ஸ்டேட் இருக்கிற பீகார், ஒரிசா, பெங்கால், நேபாள், இந்த எல்லாம் ஃபுல்லாக ஆசாம் எல்லாம் இவங்க கண்ட்ரோல் இருந்து. இப்போ தமிழ்நாடு கூட நம்ம வந்து ஈஸ்டர்ன் ஜோனில் தான் முதல்ல இருந்தது. இப்போ ரோசி பேஞ்சி வந்து ரொம்ப க்ளோஸ் இவங்களுக்கு. அப்போது பாபா வந்து அவைக்த பாபா வந்து இந்த மெகா ப்ரோக்ராம் சொன்னாங்களே, ஃபஸ்ட்டு அகமதாபாத்தில் பண்ணாங்க, 2வது சென்னையில் 3 தாதி வந்தாங்க மெரினா பீச்சில். அப்போது 1,00,000 பேர் வந்தாங்க. அது மாதிரி கல்கட்டாவில் போய் பண்ணணும், அதுக்கு நீ தான் போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தாதி வந்து பிரகாஷ்மணி தாதி ரோசி பேஞ்சி ஆர்டர் கொடுத்தாங்க. அப்புறம் பேஞ்சி ஒரு ஃபுல் டீம் போயிட்டு அங்கே பெரிய மெகா ப்ரோக்ராம் பண்ணி தாதிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நான் தாதி வந்து அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து நல்ல டீச்சிங் எங்களுக்கு வழி பண்ணதெல்லாம்
நிர்மல் சாந்தா தாதி தான். அவங்கள வந்து எல்லாருமே தாதிகளை வந்து சொல்லுவாங்க பரதாதின்னுவாங்க. அவங்க வந்து எப்போதுமே வந்து சிரிச்சுனே இருப்பாங்க. அவங்க ஃபேஸு கூட பாபா மாதிரி இருக்கனால எல்லோரும் அவங்கள பார்க்க யார் வந்தாலும். ஆஸ்திரேலியா சார்லஸ்ஸு சொல்கிறாரு, அவங்க சார்லி பிரதர் அவங்க வந்து எங்களுக்கு வந்து பிரம்ம பாபாவை தான் ஞாபகம் வருது அவங்கள பார்த்தா. அது மாதிரி எல்லாருமே மோகினி பேனு, ஜெயந்தி பேனு அவங்கள பற்றி எல்லாம் நல்லா எழுதியிருக்காங்க. அது மாதிரி ஒரு யக்ஞத்தில் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு ப்ளே பண்ணாங்க நம்ம நிர்மல் சாந்தா தாதி. அவங்கள வந்து பாபா வந்து ஆரம்பத்தில் அவங்க நாடகப்படி வரல, ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் வந்த பிறகு வந்துட்டாங்க. இதுதான் ட்ராமாவில் ஒரு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அவங்க வந்த பிறகு தான் இந்த நிறைய ஒரிசா, பீகார், அஸ்ஸாமில் எல்லா தாதிங்க இப்போ இருக்கிறாங்களே தீதிங்க எல்லாம் அவங்களுடைய பால்நிலையில் வந்தவங்க தான். அப்படிப்பட்ட மகான் ஆத்மாவுக்கு ரொம்ப 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 வாழ்த்துக்கள். அவங்க வந்து இப்போ நம்ம அட்வான்ஸ் பார்ட்டியில் பெரிய சேவையில் ஈடுபட்டுருக்காங்க. அதான் ஒரு ரகசியம். நம்ம அட்வான்ஸ் பார்ட்டி போனவங்களாம் இப்போ அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன செய்யணுமோ பாபா வந்து எல்லாரையும் அமிர்தவளை மீட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த வேலையை நடந்துருக்கா வந்து பார்த்துனே இருப்பாராம், சொல்லினே இருப்பாராம். அது மாதிரி தாதி அவங்க. ஓம் சாந்தி.